ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்னைக்கான வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ் பார்த்துட்டு அவ்வளோ வந்திருப்பீங்க. கேமராவை இந்த மாதிரி கண்ட கண்ட ஆங்கிளில் வச்சு சும்மா வீடியோ எடுத்து போடுறதுக்கு மனுஷருங்க நண்பா. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டுடியோ செட்டப் பண்ணிடுறேன். ஸ்டுடியோ செட்டப் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சு வந்து வீடியோ எடுத்து போகிறேன். இன்னைக்கு வெட்னஸ்டேங்கிறதுனால முக்கியமான கண்டென்ட் கொடுக்கணுங்கிறனால இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இன்னைக்கான வீடியோ நீங்கள் தமிழ் பார்த்துட்டு அவ்வளோ வந்திருப்பீங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 15 வருஷம் பழைய வண்டி, 2 ஸ்ட்ரோக்கும் கிடையாது, 4 ஸ்ட்ரோக்கும் கிடையாது. என்ன வண்டி வேணா எடுத்துக்கோங்க. ஹீரோ ஹோண்டா, டிவிஎஸ், ஸ்டார் சிட்டி, அந்த மாதிரி எந்த பைக்னாலும் எடுத்துக்கோங்க. 15 வருஷம் பழைய வண்டி எல்லாத்துக்கும் 2025 எஃப்சிக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, இந்த நான் சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்படிங்கிறதுலாம் நீங்க எஃப்சி எடுத்துட்டு வந்துடலாம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோக்குள்ள போறக்கூடிய ஒரு சின்ன ஷவுட் அவுட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட பொன்னான சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. தயவு செஞ்சு சென்னை சிட்டியில் இருக்கிற யாராச்சும் புது பைக் வாங்கியிருக்கீங்கனாலோ, புது மாடல் பைக் வாங்கியிருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட்ல பைக் வாங்கியிருந்தாலும் சரி, உங்கள் பைக்கை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். டிஸ்பிளே NS Rider 007 நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். கேப் விடாமல் ஸ்மால் லெட்டர்ஸில் NS Rider 007 சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். DM பண்ணிங்கன்னா என்னோட நம்பர் உங்களுக்கு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன்ங்கிறத பண்ணிடலாம். சென்னை சிட்டி சரௌண்டிங் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ நண்பா, நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. பெருசாலாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மெயின் ரூல் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியோட மெயினி, அதாவது வண்டியோட லுக். வண்டி பார்த்த உடனே எஃப்சி கொடுக்கணும்னு தோணணும். பார்த்த உடனே எஃப்சி, இந்த நம்ம கமலஹாசன் சாரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு எஃப்சி எடுக்கிறதுக்கு கொண்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கண்டிஷன்லாம் நீங்கள் கொண்டு போக முடியாது. அந்த கண்டிஷன்லாம் கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு எஃப்சி வாங்க முடியும்லாம் நினச்சிட்டு கனவெல்லாம் கண்டுகிட்டு இருந்தீங்கன்னா, அதை இன்னையோட குழி தோண்டி புதைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீட்டாக வண்டியை ப்ரெசன்ஸ். இப்போ ஏன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளை நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னா, அந்த பொருளை ப்ரெசன்ஸ், அதோட ப்ரெசன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. பொருளா இருக்கும்போது நீங்களே போய் பார்த்து எந்த பொருள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கோ அதை தானே வாங்குவீங்க. அது மாதிரி பார்க்கறதுக்கு அழகா இருந்தா மட்டும்தான். லுக் வைஸ் நல்லா இருக்கணும் வண்டி, லுக் வைஸ் நல்லா இருக்கணும். அதனால லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ரெடி பண்ணிட்டு வண்டி மேனியை பளபளன்னு ஆக்கிருங்க. முடிஞ்ச அளவுக்கு பெயிண்டிங் பண்ணுங்க. வண்டி கலர் என்னவோ அதே கலர் பெயிண்டிங் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஜின்ல கலர் பண்றது, சைலன்சர் சேஞ்ச் பண்றது, மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலா வச்சுட்டு போறது, இந்த பார் அண்ட் மிரர்னு சொல்லுவாங்க. பார் அண்ட் மிரர்லாம் யாரும் இப்போதைக்கு இருக்கிற மாடலாம் தான் வரும், அதெல்லாம் போட மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஸ்டைலா இருக்கக்கூடிய மிரர் போடுறது, LED லைட் போடுறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் இருக்கிறதுக்கு LED லைட்டா போடுறது, மாடிஃபிகேஷன் பண்றது, இது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. வண்டியோட லுக், அந்த கம்பெனில இருந்து நீங்க வண்டியை எடுக்கும் போது அது ஒரிஜினலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரிஜினலா இருக்கணும். பார்க்கறதுக்கு மிரர் இருக்கணும், இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகணும், ஹாரன் அடிக்கணும், வண்டி ஸ்டார்ட் ஆகணும். செல்ஃப் இருந்தால் செல்ஃப் ஸ்டார்ட், கிக் இருந்தால் ஸ்டார்ட், என்னமோ அதெல்லாம் செக் பண்றதெல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. போயிட்டு சொதப்பிடாதீங்க. போயிட்டு சொதப்பினீங்கன்னா கண்டிப்பா எஃப்சி கிடைக்காது. அதனால ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் வண்டியோட மெயினி. அப்புறம் வண்டி எந்த விதமான இது இல்லாம, டேமேஜ் இல்லாம, எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் எதுவும் இல்லாம ஒரிஜினலா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 2 ஸ்ட்ரோக்கு என்ன காஸ்ட் வரும், 4 ஸ்ட்ரோக்கு என்ன காஸ்ட் வரும்னு கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 5 இயர்ஸ் எஃப்சிக்கே மேக்ஸிமம் 5000 கிட்ட தான் செலவாகும். 2 ஸ்ட்ரோக்குங்கிற பொறுத்த வரைக்கும் சரி, 4 ஸ்ட்ரோக்கும் பொறுத்த வரைக்கும் சரி, ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி நீங்க வாங்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த மேனி தரமா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி கொடுத்துருவாங்க. அப்படி வேற என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம். அடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. வண்டிக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துட்டு போங்க. லுக் மட்டும் தரமா இருந்தா பத்தாது, இன்சூரன்ஸ் இருக்கணும். இன்சூரன்ஸ் இருந்தால் தான் எஃப்சி தருவாங்க. 2 ஸ்ட்ரோக்குல 4 ஸ்ட்ரோக்குல எல்லா பைக்குக்கும் நீங்க இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும். இன்சூரன்ஸ் எடுத்து வச்சாதான் எஃப்சி கிடைக்கும். அது மெயினான ரூல். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 2 ஸ்ட்ரோக் பைக் பக்கம் வந்தோம்னா பொல்யூஷன் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். 2 ஸ்ட்ரோக்குல 4 ஸ்ட்ரோக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்கணும். பொல்யூஷன் சர்டிபிகேட், இன்சூரன்ஸ், வண்டியோட ஒரிஜினல் புக் வித் புக்ல இருக்கிற மாதிரியே தான் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கணும். எந்த விதமான ஆல்ட்ரேஷன்ஸும் பண்ணிருக்க கூடாது. ஐ மீன் இன்ஜின் நம்பர்லயும் சேசிஸ் நம்பர்லயும் எந்த விதமான ஆல்ட்ரேஷன்ஸும் பண்ணிருக்க கூடாது. அது மூணாவது பாயிண்ட், மெயினா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட ஒரிஜினல் புக் இருக்கணுமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிபிகேட்டா, அதுக்கடுத்து இன்சூரன்ஸ், இது மூணுமே இருக்கணும். மூணுமே நீங்க எடுத்து வச்சுக்கிறணும். கன்ஃபார்மா எடுத்து வச்சுட்டு நீங்க கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் கொடுத்துறேன். அந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்.
அது பழைய ஓனர்கிட்ட இருந்து நீங்க வாங்கி 2வது பேருக்கு மாத்துறீங்கன்னா அந்த பழைய ஓனரோட சைன் இருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் உங்க ஓன் வண்டினா நீங்க உங்களோட ஓன் சைனை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அங்க இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு எஃப்சி கிடைச்சிடும். இதே 2 ஸ்ட்ரோக் பைக்கா இருக்கு நண்பா, 2 ஸ்ட்ரோக் பைக் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லயும் ஏஜென்ட்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. ஏஜென்ட்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஏஜென்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க, அவர் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாரு. அந்த டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணீங்கனாலே அவரே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி எடுத்து கொடுத்துருவாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவிங் ஸ்கூல் சைடு வந்து பாத்தீங்கன்னா பழக்கம் வச்சுக்கோங்க. பழக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ஏஜென்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க மூலமா சஜஷன் மூலமா போனீங்கன்னா கம்மியான காஸ்ட்டுக்கு லோ காஸ்ட்டுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5000 வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து எடுத்து முடிச்சிடலாம். இதுதான் மெயினான பாயிண்ட்ஸ். இது தவிர்த்து வேற எதுவும் பாயிண்ட் நீங்க எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பைக்ல வந்து பாத்தீங்கன்னா புகை அதிகமா வராத மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது பொல்யூஷன் அதிகமா கிரியேட் பண்ணாத மாதிரி. நம்ம பசங்க எல்லாம் திருவினாங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல திருவினா புகை அடிச்சு பிச்சுக்கிட்டு வரும் பாத்தீங்களா, அது எதுவும் பொல்யூஷன் கிரியேட் பண்ணாத மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு பொல்யூஷன் சர்டிபிகேட் கிடைக்கும். பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கனாலே செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. செக் பண்ணுவாங்க கண்டிப்பா. 2 ஸ்ட்ரோக் பைக்னா செக் பண்ணுவாங்க. அதனால நீங்க புகை அதிகமா வர அளவுக்கு பாத்துக்கோங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிலோட அளவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா போட்டீங்கன்னா, அப்போ 1 லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 ml 40 ml நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா அதோட ஒரு 10 ml கம்மியா ஊத்துனீங்கன்னா புகை கம்மியா வரும். வண்டியில இருந்து வர்ற புகையோட அளவு கம்மியா இருக்கிற பட்சத்துல எஃப்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது சின்னதா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நான் சொன்னது. மற்றபடி பெருசா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எதுவும் அவ்வளவா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற இதுக்கு. பட் மேபி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சிஸ்டமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷினுக்குள்ள வண்டி எடுத்து போய் நிறுத்திட்டு நீங்க வந்துன்னா அந்த மிஷினே அவங்க வண்டியை மொத்தமா ஸ்கேன் பண்ணி எஃப்சி கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த வண்டியோட தகுதியையும் தரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அதெல்லாம் மேக்ஸிமம் 2027, 28ல இருந்து மேக்ஸிமம் வர ஆரம்பிச்சிடும். 26 எண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அதை பிரைவேட் செக்டார்ட்ட கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து பாத்தீங்கன்னா செக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சு, அது மாதிரி இதுவும் நடக்கும் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. 2026 எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷினரி ஐட்டம்ஸ் வரும், அது இறங்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சிட்டில பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதை இது பண்ணுவாங்க, இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்குள்ள நீங்க சீக்கிரமா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இல்ல 2 ஸ்ட்ரோக் பைக் வச்சிருக்கவங்க நான் பேசுறேன். அது 4 ஸ்ட்ரோக் வச்சிருக்கவங்களுக்கு நான் சொன்ன முன்னாடி பாயிண்டோட முடிஞ்சு உங்களுக்கு வீடியோ முடிஞ்சு நீங்க கிளம்பலாம். 2 ஸ்ட்ரோக் காரங்களுக்கு தான் இப்போ பேசிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 2026க்குள்ள உங்க வண்டிக்கு நீங்க எஃப்சி எடுக்கணும்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி 26க்குள்ள எஃப்சி நீங்க எடுக்கலன்னா அதுக்கப்புறம் வர ரூல்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குன்றது எனக்கு தெரியாது. போக போக தான் எனக்கே தெரியும். ஊர்ல இருந்தாலாச்சும் அவங்க இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸர் என்னோட மெக்கானிக் தெரியும், அவர் மூலம் கேட்டு நான் சொல்லுவேன். ஆனா இப்ப இங்க சென்னையில இருக்கேன் நான், யாரையுமே எனக்கு தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை இது பண்ணிக்கோங்க. 2026க்குள்ள எஃப்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நண்பா, வேற எதுவும் பெருசா கிடையாது. நான் சொன்ன அந்த முன்னாடி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்ட்ரோக் மட்டும் எக்ஸ்ட்ராவா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். டிஸ்பிளேல அந்த QR கோடு முடிஞ்சா கொடுக்குறேன், வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் உங்களோட வண்டியை நல்ல ஒரு ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துடலாம். வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல இருந்து மீட் பண்ற வரைக்கும், இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான பேக்ரவுண்ட்ல இருந்து மீட் பண்ற வரைக்கும், அண்டில் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன்.